வீட்டுல 2 சிலிண்டர் இருக்கிறபடியா கீவுல நின்று ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டு ஜனமே எடுத்து சேர்த்து ஒரு வீட்டை பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சிலிண்டர் வச்சிருப்பினா அதை பயன்படுத்தி கொண்டிருப்பினா 2 சிலிண்டர் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அது வறுமையா இருக்கும். எல்லா வீட்லயும் குறைஞ்ச 10 லிட்டர் இருக்கு. வேற கம்பெனியான சிலிண்டர் என்ன செய்யணும் கொண்டால் நீரை பெயிண்ட் அடிச்சு போட்டு கொண்டாய். அதுதான் ஜனம் அந்த போரை இது நிச்சயமா நம்ப இல்லை. இத்தனை நாள்ல முடிவுக்கு பெரும் பண்றது. நாங்கள் 2 போட்டு வச்சிருந்தோம். 100 பேருக்கு ஆச்சுன்னா போ. ஆனா இயலக்கூடிய அளவு வேண்டி சேமிக்கத்தான் ஜனம் பார்க்குது. சேமிச்சும் எத்தனை நாளைக்கு அதை நிவர்த்தி பண்ண முடியும்ன்றது தெரியாது. மத்திய கிழக்கு ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையிலான போர் 12 நாட்களை கடந்து தீவிரமடைந்துள்ள நிலையில் அதன் தாக்கம் இலங்கையையும் மெல்ல மெல்ல பாதிக்க தொடங்கியுள்ளது. இதனால் இலங்கையில் மீண்டும் எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகள் தலைதூக்க ஆரம்பித்துள்ளன. எனினும் தட்டுப்பாட்டுக்கு உண்மையான காரணம் போர்தானா அல்லது மக்களின் பதுக்கலா என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் விலை அதிகரிப்பு ஒரு புறம் இருக்க யாழ்ப்பாணத்தில் மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இது பற்றி உண்மை நிலவரம் என்ன என்பதை இந்த விசேட தொகுப்பில் காண இருக்கின்றோம். உண்மையில் தட்டுப்பாடு என்பது இங்கே செயற்கையாக உருவாக்கப்படுகிறது. ஒரு வீட்டில் தேவையே இல்லாமல் 2-3 சிலிண்டர்களை நிரப்பி வைத்திருக்கின்றார்கள். ஒரு வீட்டில் இப்படி மேலதிகமாக ஒன்று இருந்தால் 100 வீட்டில் 100 பேருக்கு கிடைக்க வேண்டிய சிலிண்டர்கள் முடங்கி போகின்றன என்கின்றார் ஒருவர். ஒருவரின் பயம் இன்னொருவரின் உரிமையை பறிப்பதாக மக்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றார்கள். எரிவாயுவை பொறுத்தளவில் இப்ப தட்டுப்பாடுன்றது இல்லை, செயற்கையான தட்டுப்பாடு தான். ஒரு வீட்டை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சிலிண்டர் வச்சிருப்பினா அதை பயன்படுத்தி கொண்டிருப்பினா 2 சிலிண்டர் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது வறுமையாக இருக்கும். இப்போ செயற்கையான தட்டுப்பாடாக தான் காணப்படுது என்று சொன்னால் 2 சிலிண்டர் மேலேயுமே இருந்தால் அதையும் கொண்டு ஃபில் பண்ண வழி கிடைக்கலாம். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் எரிவாயுன்றது ஒரு செயற்கையான தட்டுப்பாடு வழியாக இதுக்கு வேறு உண்மையாகவே தட்டுப்பாடு இல்லை. அதே போல் தான் எரிபொருள் பிரச்சனையும். அங்கே யுத்தம் என்று சொன்னோன்னே போதிய எரிபொருள் கையிருப்பில் இருந்தாலும் எல்லாருமே இந்த எரிபொருளை சேமித்து வைக்கணும் என்ற ஒரு நோக்கத்துக்கான எதிர்காலத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு வரலாம் என்ற நோக்கத்தில் சேமித்து வைக்கணுன்றதுக்காண்டித்தான் எல்லாருமே ஃபுல் டேங்க் அடிச்சு அதை எடுத்து சேமிக்கணும் வழியா. எரிபொருளுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தட்டுப்பாடு இல்லை. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா இங்கே எரிபொருள் வந்தோன்னா இருக்குது. அதே மாதிரி 2 நாளைக்கு ஒருக்கா எரிவாயும் வந்தோன்னு இருக்குது. மக்கள் எதிர்காலத்தில் தட்டுப்பாடு வரலாம் என்ற ஒரு சிந்தனையை காணித்தான் என்ன செய்யணும் என்றால் மேலேயுமா இருக்கிற சிலிண்டர் எல்லாத்தையும் எடுத்து சேமிச்சு கொண்டிருக்கணும். அதுதான் உண்மையான நிலப்பாடு. எரிபொருளும் பார்த்தீங்கன்னா இப்படித்தான். பெட்ரோல் டீசல் மண்ணை பார்த்தீங்கன்னா போதிய அளவு வந்தோன்றிருக்கு, போதிய அளவு விநியோகிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிர்காலத்தில் தட்டுப்பாடு வரலாம் என்ற நோக்கத்துக்காண்டி எல்லாரும் என்ன செய்யணும் என்றால் சேமிச்சு வைக்கணும். உண்மையே பார்த்தீங்கன்னா இல்லை சரி போசர் வருது, எரிபொருள் வந்தோண்டே இருக்குது. உண்மையான தட்டுப்பாடு இல்லை. மற்ற பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் லிட்ரோ கேஸ் தான் செய்து கொண்டிருக்கிறோம். வார எம்டியில் பார்த்தீங்கன்னா சில மஞ்சள் கேஸ், மஞ்சள் எம்டிக்கு பெயிண்ட் பண்ணி வருது. வேறு கம்பெனியான சிலிண்டர் என்ன செய்யணும் என்றால் நீரை பெயிண்ட் அடிச்சு போட்டு கொண்டாயிடும். அதை இறங்கான்றவங்க சரியான கஷ்டமாக இருக்குது. நேற்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 எம்டி சனத்துக்குள்ள மாறுபட்டு வேறு எம்டி வந்துட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எரிவாயு விநியோகிச்சு கொண்டு கேட்கல எம்டியில் ஒரு 6-7 எம்டி பார்த்தீங்கன்னா வேறு எம்டிஎலுக்கு பெயிண்ட் பண்ணி போட்டு கொண்டறியும். அப்படியா சந்தர்ப்பங்களை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது ஒரு இனங்கான்ற ஒரு சிரமமாக காணப்படுது. அது மட்டுமல்லாமல் 10 லிட்டர் பெட்ரோலை கேன்கள் அடைத்து வைக்காவிட்டால் தூக்கமே வராது. இதுதான் இன்றைய நிலை. போதிய அளவு இருப்பு இருப்பதாக ஒருபுறம் அதிகாரிகள் கூறினாலும் நம்ப முடியாது என்று மக்கள் வரிசையில் முண்டியடிக்கின்றார்கள். இது தட்டுப்பாடா அல்லது திட்டமிட்ட பதக்கலா என்று கேள்வி எழுப்புகின்றார் மற்ற நபர். என்னென்றால் ஒரு வீட்டில் 2 சிலிண்டர் இருக்கிறபடியா கீவுல நின்று ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டு ஜனமே எடுத்து சேர்க்குது. அதனாலதான் இந்த கீவு வந்தது காரணம். பெட்ரோல் பெட்ரோலும் இதே கட்டம் தானே. என்னாங்க சொல்லவில்லை, எல்லா வீட்லயும் குறைஞ்ச 10 லிட்டர் இருக்கு. அதனால இந்த கீவுல நிற்க வேண்டியது. அது எங்களை ஜனத்தை பொறுத்து. மற்றபடி தேவையில்லை. இப்படி அடிச்சு கொண்டு போய் 200-300 ரூபாய்க்கு தான் அடிக்க வேண்டிய ஆட்டமா இருக்கு. நான் நித்திர ஒன்றுனா ஒழும்பி வந்தேன்.
இப்போ வந்து சிலிண்டர் பெட்ரோல் வந்து நார்மலாவே அடிக்கலாம். நார்மலா அடிக்கலாம். அப்பயும் ஜனம் என்ன அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை இன்னொன்று நிற்குது மற்றும் ஒரு பிரச்சனை. ஈரான் இஸ்ரேல் மோதல் உலகையை அச்சுறுத்தி வருகின்றது உண்மைதான். ஆனால் அந்த போரை விட இங்கே செயற்கை தட்டுப்பாடு என்கின்ற போர் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. சவுதி கப்பல் மும்பை போனது கிடக்கட்டும், உங்கள் வீட்டுக்கால் இருக்கின்ற பெட்ரோல் ஒரு ஏழையின் பணத்தை தடுக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா என்று இன்னும் ஒருவர் கேள்வி கேட்கின்றார். தட்டுப்பாடு உண்மைதான். அது இப்போ இருக்கிற பெட்ரோல் ஒரு 20 நாள் 25 நாளைக்கு தான் காணும்னு சொல்லுகிறோம். அப்போ இது ஏதாவது கப்பல் வந்தால் தான் அதை பற்றி பின்ன யோசிப்பினோம். இப்போ டேட்டஸ் அறிஞ்சவங்கன்னா சவுதியிலேருந்து காகூர் அந்த அவங்களோட நீரிணையால் பாகிஸ்தான் பொம்பைக்கு போய் சேர்ந்துருக்கு ஒரு சிப் உண்டு. ஆனால் பொம்பையிலேயும் அந்த இது பெட்ரோல் காணாத மாதிரி சொல்லிடணும். எத்தனையோ பெட்ரோல் இதுகள் சிப்புகள் வந்தால் தான் எவ்ரிதிங் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாரும் சொல்லிக்கணும். அப்போ அடுத்த கட்டத்தில் அங்கே வந்து சேருமெண்டு மிச்சம் இது என்னன்னு தெரியல. லேட்டஸ்ட் அறிஞ்சது உண்மை இதுதான். சவுதியிலேருந்து ஒரு எண்ணெய் கப்பல் ஒன்று போய் சேர்ந்துட்டு பொம்பைக்கு. சுயநலம் ஒருபுறம், பயம் மறுபுறம். வரிசைகள் குறைய வேண்டுமானால் மக்களின் மனநிலை மாற வேண்டும். போர் நின்றால் எல்லாமே சரியாகிவிடும் என்று காத்திருக்கின்றோம். ஆனால் பதுக்கல் நின்றால் மட்டுமே வரிசை குறையும் என்கின்றார்கள் மக்கள். அதனால ஜனம் அந்த போரை இன்னும் நிச்சயமா நம்ப இல்லை. எத்தனை நாள்ல முடிவுக்கு வரும்ன்றது. ஆனா இயலக்கூடிய அளவு வேண்டி சேமிக்கத்தான் ஜனம் பார்க்குது. சேமிச்சும் எத்தனை நாளைக்கு அதை நிவர்த்தி பண்ண முடியும்ன்றதும் தெரியாது. இப்போ 42 நாளைக்கு காணக்கூடிய மாதிரி இருந்தால் சில வேளை இந்த போர் முடிந்தால் இந்த பெட்ரோலுடைய பிரச்சனை நடக்கக்கூடிய மாதிரி இல்லை. சுமூகமாக வரும்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னு ஒரு வீட்டுக்கு 2 போத்தல் இருக்கு. ஒரு வீட்டுக்கு 2 போத்தல் வச்சிருக்கேன். அப்போ 100 வீட்டுக்குண்டா 200 போத்தல் போயிடுச்சு. அப்போ 100 பேர் வேஸ்ட்டாங்க. நாங்கள் 2 போத்தல் வச்சுருந்தோம். 100 பேர் கேஷ் இல்லாம போகும். அதனால எங்களுக்கு மட்டுப்படுத்த எனக்கு கொடுக்கும். இப்போ 2 அடிச்சு வைக்கணும். அதனால பயப்படும். போர் நீடித்தால் இலங்கையின் அத்தியாவசிய பொருட்கள் விலை இன்னும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. தட்டுப்பாடு வராமல் தடுக்க வேண்டுமானால் மக்களின் தேவையற்ற பதக்கல்களை தவிர்க்க வேண்டும். இதனையே சமூக ஆர்வலர்களும் கோரிக்கையாக வைத்துள்ளார்கள். இந்த பதக்கல்கள் சம்பந்தமான உங்கள் கருத்து என்ன என்பதையும் கீழே இருக்கும் கமெண்ட் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.